நீத்து ரவி கிட்ட நீங்க வந்து என்கிட்ட பேசலன்னா நான் சூசைட் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு ரவிய பிளாக்மெயில் பண்றாங்க. அதனால ரவி வேற வழி இல்லாம நீத்துவ மீட் பண்றதுக்காக போறாங்க. இங்க வெயிட்டர் சுருதி கிட்ட ரவி சார் ரொம்ப டென்ஷனா பேசிக்கிட்டு இருந்தாரு ஃபோன்ல. இப்படியே கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னதும், சுருதிக்கு அந்த நீத்து தான் ஞாபகத்துக்கு வருது. நீத்து தான் ஏதோ ரவி டார்ச்சர் பண்றான்னு நெனைக்கிறேன். அவள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுருதியும் கிளம்புறாங்க. இங்க ரவி நீத்துவ மீட் பண்றதுக்கு நீத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும், "நீத்து ஏன் இப்படிலாம் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாங்க. உடனே நீத்து இருந்துட்டு, "உங்களுக்கு கல்யாணம் ஆனா என்ன ரவி? எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு. நான் லவ் பண்ணி தான் அவன் எனக்கு உங்கள பார்க்கணும் போல தோணுச்சு. இப்ப உங்கள ஹக் பண்ணணும்னு தோணுது." அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து ரவிய ஹக் பண்றதுக்காக போறாங்க. உடனே ரவி செம கோவத்தோட நீத்துவ அரைஞ்சிடுறாங்க. இந்த நேரத்துல சுருதியும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. "இன்னும் 4 வாரம் அவளுக்கு எக்ஸ்ட்ரா குடு. என்னம்மா திமிரா பேசிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரவி வந்துட்டு, "நீ எப்படி வந்த சுருதி?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "நீ ரொம்ப டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வெயிட்டர் சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு. இந்த நீத்துவா தான் அதுக்கு காரணமா இருந்திருப்பான்னு சொல்லிட்டு. ஏன்டி உனக்கு வேற ஆளே கிடைக்கல. உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு என் புருஷன் தான் கிடைச்சாங்களா? நீ அளவுக்கு அதிகமா போய்க்கிட்டு இருக்க. இனிமேல் இப்படி பண்ணுன்னு வச்சுக்கோ. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுருதி சொல்றாங்க. உடனே நீத்து இருந்துட்டு, "நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. நானும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். என்ன உங்க அப்பாவ வச்சு என்ன அடிக்க வச்சல்ல, கால உடைச்சு என் ரெஸ்டாரண்ட்லாம் கொளுத்துனல, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்." அப்படின்னு நீத்து சொல்றாங்க. உடனே சுருதி இருந்துகிட்டு, "இங்க பாரு ரவி, இனிமேல் இவ ஏதாவது சொன்னானா, அத காரணம் காட்டி இவள பார்க்க வர வேலை நீ வச்சுக்கிடாத. இவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு. இவ கிட்ட பேசுறது சுத்த வேஸ்ட்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுருதி ரவிய கூப்பிட்டு, "இனிமேல் நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரவிகிட்ட சொல்றாங்க. உடனே ரவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.